நம்ம இப்போ நுங்கு ஃபலூடா பண்ண போகிறோம். அதுக்கு என்னென்ன ஐட்டம் தேவைன்னு சொல்கிறேன். நுங்கு இருக்குது. நுங்கை வந்து இந்த சைஸ் பீஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் குட்டியாகவும் கட் பண்ணிக்கலாம். லிச்சி வச்சுருக்கேன். லிச்சி உள்ள சீடு இருக்கும், அதை மட்டும் எடுத்துடுங்க. சீடு இப்படி இருக்கும், அதை மட்டும் எடுத்துடுங்க. ப்ளஸ் மங்குசான் வச்சுருக்கேன். மாம்பழம் வந்து கொஞ்சம் தான் வச்சுருக்கேன், டேஸ்ட்டாக வச்சுருக்கேன். கூட கொஞ்சம் தர்பூசணி வச்சுருக்கேன். இது வந்து ஆக்சுவலாக நம்ம டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் வந்து நிறைய ஃபலூடா சாப்பிட ஆசைப்பட்றாங்க, ஆனால் சாப்பிட முடியல வெளியே. ப்ளஸ் டயட் ஃபாலோ பண்ணுறவங்களும் ஃபலூடா கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறாங்க. அவங்களுக்காக இது எப்படி பண்ணலாம், நுங்கு ஃபலூடா எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இதுக்கு வந்து நம்ம ஜூஸாக அரைக்க வேண்டாம், ஜூஸாகவும் இருக்கணும், கட் பண்ணியும் இருக்கணும். அது மாதிரி ஒரு லெவலில் இது இருக்கணும். கூட கொஞ்சம் சப்ஜா சீட்ஸ் போடுறேன். இது உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ நீங்கள் போட்டுக்கலாம். அதுக்கு மேலே மேங்கோ வந்து டயபெட்டிக் பேஷண்ட் ரொம்ப சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, அதனால் நம்ம வந்து கொஞ்சம் தான் ஆட் பண்ணியிருக்கோம். அந்த ஸ்வீட்காக ஆட் பண்ணியிருக்கோம். இது வந்து ஜவ்வரிசி வந்து வேக வச்சு தண்ணிலாம் எடுத்துகிட்டு வச்சுருக்கேன். இதை கொஞ்சம் போட்டுக்கலாம். இதுக்கு மேலே ஒரு லேயர் நம்ம வாட்டர் மெலன் போட்டுக்கலாம். நம்ம இதுக்கு சுகர் ஆட் பண்ண வேண்டாம், இந்த பழத்துக்கு ஸ்வீட்ஸே நமக்கு போதும். மங்குசா நல்லா ஸ்வீட்டாக இருக்கும், இல்லை லிச்சியும் நல்லா ஸ்வீட்டாக இருக்கும். நம்ம எந்த சுகரும் ஆட் பண்ண வேண்டாம், நாட்டு சர்க்கரை எதுவுமே வேண்டாம். இப்போ இது கூட நம்ம இந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணலாம். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ போட்டுக்கோங்க. அது கூட நான் வந்து குங்குமப்பூ வச்சுருக்கேன், அதை கொஞ்சம் ஆட் பண்ணிவிடுங்க. இது நம்மளோட கலர்ஃபுல்லான ஃபலூடா ரெடி ஆகிடுச்சு. இது வந்து நுங்கு ஃபலூடா. நம்ம இதில் எல்லா ஃப்ரூட்ஸும் போட்டிருக்கோம். ஸோ டயபெட்டிக் ஃப்ரெண்ட்லி, எல்லாருமே சாப்பிட்லாம். டயட் கண்ட்ரோல் இருக்கவங்க இதை சாப்பிட்லாம். கேலரிஸ் ரொம்ப இருக்காது. ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும்.